ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் கணேஷ். ஆக்சுவலா திருவண்ணாமலைக்கு போனப்போ லாங் வீடியோ தரேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்ல. அதனால சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாமேன்ட்டு தான். ஆக்சுவலா இப்போவுமே பால் கறக்க லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? போனோனே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அ அந்த பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் ஆக்சுவலா நான் தொடர்ந்து 3 பௌர்ணமியா முடிச்சாச்சு. இந்த தாட்டி 3வதா கடைசியா போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் மாசம் மாசம் போலான்ட்டு ஐடியா. பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அ கரெக்ட்டா இது வந்து அந்த பிள்ளையார் கோயிலுக்கும், சிவன் கருவறையிலேருந்து அப்படியே நேரா அந்த ராஜகோபுரம் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ஆக்சுவலா நாங்க போற அன்னைக்கு அங்க பார்த்தீங்கன்னா, கொடிமரம் ஏத்துறதுன்னு சொன்னாங்க. அதனால பிள்ளையாரு, சிவன், பார்வதி எல்லாருமே அ தெரு வீதி உலா வந்திருந்தாங்க. நாங்க வீடியோவுமே எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோல வந்து கிளியரா எனக்கு தெரியல. ஃபோட்டோ இதனால லைட் வச்சிருந்ததுனால. அதனால ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இந்த வரும்பொழுதே அவ்ளோ கூட்டம். சரியாந்திர கூட்டம். அ நார்மலா வந்துட்டு சித்ரா பௌர்ணமிக்கு கூட்டம் இருந்தது கொஞ்சம் அதிகமா. பௌர்ணமிக்குமே இப்பலாம் அதிகமா தான் கூட்டம் இருக்கு. செம்ம கூட்டம் நடக்கவே முடில. அப்படியே அந்த வண்டி பின்னாடியே நாங்களும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம். அப்புறம் கிரிவல பாதை நம்ப போற சாமி போற பாதை வேறன்றதுனால, அதில வந்துட்டு நம்மளாட்டி முடில. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியாந்திர கூட்டமா வந்துட்டே தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சுட்டோம். சில இடத்துல நான் வாய்ஸ் குடுத்துருக்கேன். சில இடத்துல நான் வாய்ஸ் குடுக்கல. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலவே வரல. சரி வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் கிரிவலம் மாசம் மாசம் போவீங்க? யார் யாரெல்லாம் திருவண்ணாமலை போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா இப்பலாம் திருப்பதிய விட திருவண்ணாமலைக்கு அதிகமாவே கூட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் அப்படி தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. அவ்ளோ கூட்டம் வருது. எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரியல. மேக்ஸிமம் பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா இந்த சைட்ல இருந்து அவ்ளோ கூட்டம். இவ்ளோ சிவன் பக்தர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பதியே தோத்துரும் பாருங்க இந்த இடத்துக்கு. அவ்ளோ கூட்டமா இருந்தது. அப்புறமா சாமி பின்னாடியே கொஞ்சம் நாங்களும் நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அங்க அன்னதானம் எல்லாமே குடுப்பாங்க. அ ஆக்சுவலா 14 கிலோமீட்டர். நாங்க கரெக்ட்டா எத்தன மணிக்கு சுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30, 8:00 இருக்கும். அத்தன மணிக்கு சுத்த ஆரம்பிச்சு, நாங்க வந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 1 மணிக்கு கரெக்ட்டா முடிச்சுட்டோம். ஏன்னா, இந்த தாட்டி கொஞ்சம் ஸ்பீடா இருந்ததுனால முடிச்சுட்டோம். போன தாட்டி தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க கரெக்ட்டா நாங்க போன தாட்டி சிதம்பரத்துலேருந்து போயிருந்தோம். இந்த தாட்டி எப்படி போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே எங்க ஊர் காட்டுமன்னார் கோயில்லயே பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி போய் பண்ருட்டியிலேருந்து தான் மாறி போயிருந்தோம். பண்ருட்டி போயிட்டோம் அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு நெறையவே பஸ் இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸ்பெஷல் பஸ்ஸே விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா கரெக்ட்டா நாங்க பண்ருட்டியில 5:30 மணிக்கு பஸ் ஏறுனோம். எங்களுக்கு கொண்டு நைட்டு ஒரு 7:30 மணிக்கு விட்டுட்டாங்க. கொஞ்சம் அது வந்துட்டு பிரைவேட் பஸ்ஸுன்றதுனால ஸ்பீடா போயிட்டேன். அதே கவர்மெண்ட் பஸ்ல ஏறுனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். போன தாட்டிலாம் நாங்க 8:45, 9 மணிக்கு அந்த மாரி டயத்துல தான் போயிருந்தோம். இது கொஞ்சம் ஸ்பீடாவே போயிட்டதுனால நடக்க ஆரம்பிச்சுட்டோம். நடக்கிறப்ப பார்த்தா அவ்ளோ கூட்டம். எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போறப்ப ரூ. 180 வரப்ப ரூ. 150 தான். மேக்ஸிமம் ரூ. 500க்குள்ள தான் செலவாகும். ஒரு ஆளுக்கு ரூ. 400 இதுவே ஓகேவா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரே இதா போயிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம பஸ்ஸ விட்டு மாறி, மாறி இறங்கி போம்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும். ஏன்னா, அந்த பிரைஸ் வந்து ஏறித்தி அதேமாரி அங்கேருந்து ஆட்டோவுக்கு ரூ. 20 புடிச்சு குடுத்து போணும். ஆக்சுவலா நாங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டு தான் வருவோம். ஏன்னா, நெறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால எல்லாருக்குமே கன்ஃப்யூஷன் ஆகும். அதுவும் இந்த ஆட்டோ கிடைக்கிறதுக்குள்ள பெரிய பஞ்சாயத்தே வந்துரும். அப்புறமேட்டு நாங்களும் அந்த மழை வரும்போது நிலவு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டே இருந்தேன். கடைசி வரைக்குமே வரல. கடைசியா நான் சுத்தி முடிச்சுட்டு ராஜகோபுரத்துக்கிட்ட வரும்பொழுது, அந்த மலையும், அந்த நிலவும் அவ்ளோ அழகா இருந்தது. யார் யாரெல்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சூப்பரா இருந்தது உண்மையே அந்த மலையும், அந்த நிலவையும் பார்க்கும்பொழுது. ஆ சரி ஒரு வழியா எப்படியோ பாதி தூரம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இடையில கரும்பு ஜூஸு, வாழைப்பூ வடை, டீ 2, 3 தாட்டி இந்த மாரி சாப்பிட்டா மட்டும் தான் நடக்க முடியும். ஏன்னா நைட்ல நம்ம நடக்கிறோன்றதுனால நம்மளுக்கு பசிக்கும். அது எல்லாமே கரும்பு ஜூஸ்லாம் அவ்வளோதான் குடிக்காமலாம் இருக்கவே முடியாது. கரும்பு ஜூஸு, டீ, வாழைப்பூ வடை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போன தாட்டியே வீடியோல சொல்லியிருந்தேன். என்னென்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுட்டோம். கோயிலுக்கு கிட்டக்க வர வர அவ்வளோ ஒரு கூட்டமா இருந்தது. அ பார்த்தீங்கன்னா, இடமே இல்ல சுத்தமா. சரி இதோட நான் வாய்ஸ் குடுக்கறத நிறுத்திக்கிட்டேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு மினி விளாக்ல சந்திக்கலாம். டாட்டா ஈவினிங் மினி விளாக் வரும்னு நெனைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டைமிங்.
சாரி, இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க எத்தனை மணிக்கு கரெக்ட்டா சுத்தி முடிச்சோம்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நாங்க ஒரு 1:30க்கு முடிச்சுட்டு 2 மணிக்கு பஸ் ஏறினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். இதுவாச்சும் பரவால்ல. போன தாட்டி பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்டுக்கு வரதுக்கு மணி 8 ஆயிடுச்சு. இதனால இந்த தாட்டி கொஞ்சம் சுறுசுறுப்பாவே நடக்க ஆரம்பிச்சுட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவ்வளோதான். அ கொஞ்சம் லாங் வீடியோ வரும்னு நெனைக்கிறேன். யார் யாரெல்லாம் எங்க வீட்டு தோட்டத்த பத்தி லாங் வீடியோ வேணும்னு கமெண்ட்ல பண்ணுங்க.